ஹலோ குட்டி சுட்டீஸ், நான் உங்க மது. உங்க ஹேண்ட் ரைட்டிங்கை ஒரு மேஜிக் மாதிரி மாற்ற ரெடியா? நம்ம டே 1 வீடியோவில் ஆல்ஃபபெட்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படி போடணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆல்ஃபபெட்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது? ஏ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ஃபபெட்டோட செகண்ட் லெட்டர் என்னது? பி. எல்லாரும் சவுண்டாக சொல்லலாமா? இப்போ அதை எப்படிலாம் எழுதலாம் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் வந்து தேர்ட் லைன்ல இருந்து மேலே வரைக்கும் சின்னதாக அழகாக கோட் போடணும். இது வந்து மாடலாக கர்சிவ் பி போடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கீழே இருந்து தான் போடணும்னு இல்லை, மேலே இருந்து கூட நம்ம போடலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா? போக போக கொஞ்சமாக நல்லா கீழே இருக்க லைனை வந்து வளைச்சி வளைச்சி போடணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம க்ளவுட்லாம் வரைவோம்ல டிராயிங்கில், அந்த மாதிரி போட்டுகிட்டே போகணும். அந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே போனால் நமக்கு பியோட ஷேப் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து சின்னதாக ஒரு இ, பெருசாக ஒரு எல், அதை மட்டும் போட்டுக்கிறோம். அப்போது சின்னதாக இ போட்டு எல் போடணும். இதை தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, பி ரைட் பண்ணுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் லைனில் நம்ம போட்ட அந்த ஷேப்பையும் செகண்டில் போட்ட க்ளவுடையும் போட்டு முடிச்சுட்டா நம்ம பி முடிஞ்சு. ஓகே, இப்போ நீங்கள் கேட்பீங்க எதுக்கு அப்போ அந்த ஈன்னு கேட்பீங்க. அது ஸ்மால் பி போடுறது. ஓகேவா? இதுதாங்க ஸ்மால் பி அண்ட் கேபிட்டல் பி. இப்போ ரெண்டையும் ஜாயினாக எழுதலாமா? ஃபஸ்ட்டு கேபிட்டல் பி போட்டு நெக்ஸ்ட்டு அதுலேருந்து ஸ்மால் பி போடணும். இவ்வளோதான். இதுதான் வந்து கர்சி. நான் சொல்லியிருந்தேன், என்கிட்ட ஒருத்தவங்க ஸ்ட்ரீன் அவங்க நேமை ரைட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அவங்க நேமை இன்னைக்கு நம்ம ரைட் பண்ணிடலாம். ஓகேவா? இதே மாதிரி உங்கள் நேமையும் ரைட் பண்ணணும்னா கமெண்டில் உங்கள் நேம் எழுதுங்க. வேறு ஏதாவது யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு அந்த வீடியோவையும் நாங்கள் போடுறோம்.